Hi students, இன்னைக்கு class 12 CBSE-க்கான chapter 1ல இருக்கிற important 2 mark, 3 mark and 5 mark questions பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப நியரா இருக்கு. அதனால உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ ரொம்ப தேவைப்படுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு CBSE-க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் 2 marks. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் பேஜ் நம்பர் 1. செகண்ட் கொஸ்டின் conductors and insulators, page number 5. Third question, quantization of charge, page number 8. Fourth question, additive of charges, page number 8. Fifth question, Coulomb's law, page number 10. இதுக்கு வந்து நீங்க அதோட ஃபார்முலா பிளஸ் யூனிட்டோட எழுதணும் Coulomb's law. Sixth question, electric flux, page number 25. So solid-ஆ 6 2 marks மட்டும்தான் நம்ம சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் 2 marks அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டாபிக் தவிர வேற எதுவும் கவர் ஆக சான்ஸ் இல்லை 2 மார்க்ல. தென் வி மூவ் ஆன் டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா, பேஜ் நம்பர் 10. செகண்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், பேஜ் நம்பர் 19. தென் தேர்ட் கொஸ்டின் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல், பேஜ் நம்பர் 27. ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன ஐடியாஸ்லாம் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அதையும் கேளுங்க, அதுக்கும் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆனால் கவர் ஆகும். காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், பேஜ் நம்பர் 33. ஸோ இப்போ காஸ் லாவும் நீங்கள் படிக்கணும், அது கூட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸோ சைட் பை சைடு அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் காஸ் லா படிக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். டெரிவேஷன் பார்ட்ல எந்த இடத்துலயாவது டவுட் இருக்கு, ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எதனால அது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க புரியல அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நியரா இருக்கு. ஸோ நல்லா படிச்சீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.